ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய எலும்பு சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரைமுறி தேங்காய், ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கரைச்சி வச்ச புளி கரைசலில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இப்படி கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கருவாட்டு குழம்பு செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கருவாடை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பட்டையில் விற்கிற கருவாடை வாங்கினீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணக்கவும் செய்யும். தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாணலி எடுத்து வாணலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10-15 பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா மணமாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து எங்கள் வீட்டில் வளர்ந்த கத்திரிக்காய் செடியில் காய்ச்ச கத்திரிக்காய், செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 150 கத்திரிக்காய் இருக்கும். பொடிசு அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சு அந்த புளி கரைசலில் சேர்த்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலா தண்ணியை அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, எல்லாம் வேண்டாம். அந்த மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அந்த
அந்த துண்டு கருவாடு வந்து ஒன்று ஒன்று அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒன்றா சேர்த்துக்கோங்க, இல்லை மொத்தமானாலும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். வெட்டி வச்சு ஒரு மாங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குழந்த பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதிகமான பால் சுரக்கும். நார்மலாக இருக்கிறவங்களுமே இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். சூப்பரான செம டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த மாதிரி உளுந்த சோறுக்கு இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்குமே சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கருவாட்டு குழம்பு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.